ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஷோபிஸ் ஹோம். இதுக்கு நாம் ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம் பறிச்சுக்கலாம் வாங்க. இதே மாதிரி மாங்காயிலும் நார்த்தங்காயிலையும் நம்ம ஊறுகாய் செய்யலாம். இன்றைக்கி நம்ம எலுமிச்சம்பழத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நான் இன்றைக்கி ஒரு 10 எலுமிச்சம்பழம் பறிச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஈரமே இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா ஊறுகாய் கெட்டுரும். நல்லா தண்ணியெல்லாம் டிஷ்யூ பேப்பரை வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா எலுமிச்சம்பழத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 11 எலுமிச்சம்பழம் போட்டிருக்கேன். இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நாளைக்கு நல்லா ஊறட்டும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு 15 வரமிளகாயை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அதுவே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் தாளிப்புக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இதோட ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்கிற எலுமிச்சம்பழத்தை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். எல்லா எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் நல்லா குக் ஆகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொதி வர டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்கிற வெந்தயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா கலர் மாறும். பாருங்கள், ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு, நல்லா ரெட் கலரில் மாறிடுச்சு. இப்போ ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கலரிட்டே இருங்க. ரொம்பவும் டேஸ்டான ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. தயிர் சாப்பாட்டுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.